இதுக்கு முன்ன பார்த்த வீடியோல வந்து என்விரான்மென்ட் வேரியபிள் எப்படி செட் பண்றது, ப்ராஜெக்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ட நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ட எப்படி டெப்ளாய் பண்றது, அதாவது ஹோஸ்டிங் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. இதுல நான் ஆல்ரெடி வெர்சல், நெட்லிஃபை இந்த மாதிரி 2 ஆப் வச்சிருக்கேன். இப்போ வெர்சல்ல ட்ரை பண்ணலாம். நமக்கு இதுக்கு ஆல்ரெடி வந்து கிட் ஹப் இருக்கு இல்லையா, ஹெட் ஹப்பில் ஆல்ரெடி நம்மளோட கோடு இருக்கணும். அதாவது நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபுல் ப்ராஜெக்ட் அங்கே இருக்கணும். அதைத்தான் வந்து ஃபெச் பண்ணி இங்கே வந்து நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி இங்கே வந்து ப்ராஜெக்ட் ஒரு 3 ப்ராஜெக்ட் வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கேன், லைவ்ல இருக்குது. இப்போ புதுசாக வந்து டெப்ளாய் பண்ணுறதுக்கு ஆட் நியூ கொடுக்கணும். இதில் ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து இதில் கிட்ல நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண, அதாவது ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் வரும். இங்கே இங்கே கிளிக் பண்ணி நம்மளோட கிட் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்மளோட என்டர்பிரைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட அக்கௌண்ட் வந்து, அதாவது உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து இங்கே வந்து கிரியேட் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே கிடையாது போல. ஓகே, இந்த ரைட் கார்னர் இருக்கு. வந்து நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். இல்லை, அதனால் லாக் அவுட் வருது. உங்களுக்கு இங்கே லாகின் இல்லைனா கிரியேட் அக்கௌண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் கேட்குற டீட்டெயில் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ நியூ கொடுக்குறோம். ஓகே, நியூ கொடுக்குறோம், ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். இங்கே வந்து நீங்கள் நியூவாக வரும்போது இங்கே ஒரு கிட் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்காது. அதாவது ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் டு கிட்டு கொடுத்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதில் இருக்குது. இங்கே நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வியூ ஆகும். இங்கே நான் அந்த புக் ஸ்டோருங்கிற இந்த ஆப்பை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணுறது மீன்ஸ் அங்கே கிட்லேருந்து இந்த வெர்சல் ஆப்புக்கு வந்து எடுக்கிறோம். எடுத்து இங்கே வந்து டேரெக்டாக புக் ஸ்டோர்னு இருக்கு. ப்ராஜெக்ட் நேமு கரெக்டு ஒயிட்டை வச்சு தான் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட்னு வருது. நெக்ஸ்ட்டு டெப்ளாய் கொடுத்துடலாம். ஓகே, நம்மளோட ப்ராஜெக்டோட சைஸை பொறுத்தும் நம்மளோட நெட்வொர்க் சைஸை பொறுத்தும் இந்த செகண்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகே, நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு, அதாவது டெப்ளாய் ஆயிடுச்சு. கன்னியூ டு டெஸ்ட்போர்ட்னு சொல்லி கொடுத்தோம் சொன்னால் கன்னியூ போயிடும். ஓகே, இப்போ நம்மளோட டேஷ்போர்டு வந்துருக்கும். இப்போது என்ன பண்ணலாம் சொன்னால், ஓகே, இதுதான் நம்மளோட டொமைன். இதை செக் பண்ணால் நமக்கு வந்து இந்த ஆப் வந்து வரும். இப்போ ஹோஸ்டிங் பண்ணி முடிச்சாச்சு. சிம்பிளாக இருந்தது. ஹோஸ்டிங் மேக்ஸிமம் சிம்பிள் தான். நமக்கு இதில் வந்து, அதாவது புக் ஸ்டோர், எடா, டேன் இந்த மாதிரி வந்து ரேண்டமாக கிரியேட் ஆயிருக்கு இல்லையா, இந்த மாதிரி வேணாம். நான் என்னோட இதில், அதாவது என்னோட ஒரு கிரியேட்டிவிட்டியில் வேணும், இந்த மாதிரி டொமைன் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு இந்த யூஆர்எல், அதாவது இதுதான் நம்மளோட டொமைன் யூஆர்எல். இந்த யூஆர்எல் வந்து சர்ச் பண்ணோம் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். இதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு டெப்ளாய் செட்டிங் போகணும். இங்கே ஓகே, deployments, find a custom domain. ஓகே, இது இப்போது இது கிடையாது. ஓகே, இந்த டொமைன்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் இங்கே நம்ம ரீசெண்டாக அப்ளை பண்ண வெப்போட சைட் வருது. இங்கே வந்து எடிட் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நான் புக் ஸ்டோர் டாட் வெர்சல் அப்படின்னே இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ சேவ் கொடுக்குறேன்.
ஓகே. ரிமூவ் ஓல்டு டொமைன்ல வந்து ரிமூவ் பண்ண சொல்லுது. ரீடைரக்ட் டு ஓல்டு டொமைன் நியூ. ஓகே. ரீடைரக்டே ஆகட்டும். ஓகே. ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. இந்த நேமில் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் இருக்குது, அதனால் டெப்ளாய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இதை வேறு மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். புக் ஸ்டோர்னு தானே இருக்குது. இங்கே வந்து லேண்ட் ஸ்டோர்னு வச்சுக்கலாம். புக்கை எதுக்காக யூஸ் பண்ணுவோம், லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ லேண்ட் ஸ்டார்னு சொல்லி வச்சுக்கேன். இப்போ சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுக்குறோம். ஓகே, சேவ் ஆகிடுச்சு. நம்மளோட பழைய டொமைன் இங்கே இருக்குது. புது டொமைன் இப்போ வந்து டெப்ளாய் ஆகிட்டு இருக்கு. கிளிக் பண்ணுறேன். ஓகே, வியூ ஆயிடுச்சு. நம்மளோட டொமைன் நேம் வந்து landstore.versal.app. இவ்வளோ தான் வந்து நம்மளோட டெப்ளாய்மெண்ட் எல்லாம். ஓகே, இது என்னோட அப்ளிகேஷன் தான், நான் ஆல்ரெடி டெவலப் பண்ணது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ரியல் ப்ராஜெக்ட்டுக்கான டிப்ஸை பார்க்கலாம்.